Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. நல்லவரே அப்பா பிதாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. Thank you, Father. 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 ராஜா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாரெல்லாம் இந்த ஜூம் மீட்டில் இசப்பா யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ, இந்த யூடியூப் மூலமாக யாரெல்லாம் ராஜா பார்க்கிறார்களோ, இயேசுவே அவர்கள் மேலே அவங்க வல்லமை இறங்கணும் அப்பா. உடைய பிரசனம் இந்த நேரம் சொல்லும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யூதராஜ சிங்கமே உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நான் ஜூம் பண்ண. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. நன்றி அப்பா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா இதில் இணைகிறார்களோ, யாரெல்லாம் அப்பா அந்த யூடியூப் மூலியமாக இயேசுவே இந்த நாளிலும் அப்பா அந்த சுகமளிக்கிற அற்புத சுகமளிக்கிற இயேசுவே இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மேலும் இப்பொழுதே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. கிருபை இந்த நேரத்தில் அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ளவரே நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. குருடரின் கண்களை திறந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சப்பானிகளை நடக்கச் செய்கிறவரே உமக்கு நன்றி. ஊமையனை பேச பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சப்பா கண்களை திறக்கிறவரே உமக்கு நன்றி. மனக்கண்களை திறக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கமே உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி. ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் கொண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்திலும் அப்பா நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. இதை எங்கெங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் சாமி. இந்த இரவு வேலையில் சுவாமி ராஜா, அந்த சனிக்கிழமை ராஜா அந்த இரவு வேலையில் யாரெல்லாம் அப்பா ஹல்லேலூயா அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும் என்னோடு இணைந்து ஜெபிக்க வருகிறார்களோ, இயேசு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இயேசப்பா யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள், ஹல்லேலூயா அவருடைய முகங்களை இந்த நாளிலே நீர் பிரகாசிக்க செய்வீராக. சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. பரலோக ராஜ்யம் இறங்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்முடைய ராஜ்யம் வருகிற பொழுது, உம்முடைய ராஜ்யம் செயல்படுகிற பொழுது அப்பா ஹல்லேலூயா பிசாசுகள் விலகி ஓடுகிறது. ஹல்லேலூயா பலவீனங்கள் வியாதிகள் அப்பா மறைந்து போகிறது சுவாமி. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் அப்பா உம்முடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் வல்லமைகள் இந்த நேரத்தில் செயல்படட்டும். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் ராஜா இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஜெபிக்கிற இந்த ஆராதனை கேட்க விடாதபடிக்கு ஹல்லேலூயா அற்புத சுகங்களை அப்பா அளிக்க முடியாதபடி எப்படிப்பட்ட சத்துருவின் தடைகளும் இருக்கும் என்று சொன்னால் தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா தடைகள் நீங்கி போகட்டும். வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்யக்கூடிய எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா பிள்ளைகளுடைய மனக்கண்கள் இந்த நேரத்தில் திறக்கப்படட்டும் அப்பா.
ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் உன்னதமான தெய்வமே ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த நேரத்தில் நீர் பேசுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, இதில் பங்கெடுக்கிற, இதில் சேருகிற இந்த ஜெபத்தில் அப்பா பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்பா, உன்னதமானுடைய கரம் இந்த நேரத்திலும் இறங்கணும் சுவாமி. மகிமையான தேவன் அப்பா, நீர் வெற்றி சிறக்கிறீர் அப்பா. தெய்வ வல்லமை, தெய்வ பிரசனம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் அப்பா. உம்மை நம்புகிற பிள்ளைகளை கைவிடாத தேவன் சுவாமி நீங்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நீர் காயம் கட்டுகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் பரம வைத்தியரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுகமளிக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்கிறவரே உமக்கு நன்றி. அதிசயமான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கணும். இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தை இப்பொழுது திறக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களை தேற்றுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் நுகங்களை முறிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் பாவ சாபங்களை எங்களை விட்டு நீக்குகிறவரே உமக்கு நன்றி. எங்களை தொடர்ந்து வரும் சாபங்களை முற்றிலுமாக அழித்து போடுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் மேலே இருக்கிற நுகங்களை உடைக்கிறவரே உமக்கு நன்றி. ஓ ரிமா ஷாதலா பாரா கலா தியான் துனதிபி மேவு ஷாதலா தியான் துனதா மா ஷாதலா தலாகி யஷுதலி மா வாரா தியான் துனதி ரீகா ஷாதலாமா யஷுதலி மா வரதலா தி கலா தியான் துனதி பிரிமே ஆந்தனே மாவு ஷாதலா தி ரியான் துனதி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. ஆராதனைக்கு உரியவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தெய்வ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் டேடி. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. யூதராஜ சிங்கமே உமக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யெகோவா, ஹல்லேலூயா. இயேசப்பா, யெகோவா தேவமே உமக்கு நன்றி. எங்கள் மேய்ப்பனே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா எலோஹிம் உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. எல் ஷடாய் உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கிச்சிலி மரமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. கிருபாதார பலியே உமக்கு நன்றி. அரணான கோட்டையே உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. என் ரட்சிப்பின் பலனே உமக்கு நன்றி. என் ஆண்டவரே உமக்கு நன்றி. சமாதான காரணரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா, ஒரே தேவனாகிய எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை தொடுகிறவரே உமக்கு நன்றி. எங்களை கட்டி அணைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. ஒரு ஜீவன் இந்த நேரத்தில் இறங்கட்டும். தேவ வல்லமை ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இறங்கட்டும். தேவ பிரசனம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு என்னோடு கூட இணைந்து வாருங்க. தெய்வ பிரசனம் உங்களை நிச்சயமாகவே நிரப்பும். நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்க்குற உங்கள் ஒவ்வொருடைய ஹல்லேலூயா உள்ளத்திலுமே ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசுவார். தெய்வ வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடும். தெய்வ மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். உங்கள் கூடாரத்தின் மேலே, உங்கள் வீடுகளின் மேலே தெய்வ பிரசனம் இறங்கும். ஹல்லேலூயா. அங்கே காணக்கூடிய அத்தனை கட்டுகளும் அறுபட்டு போகும். உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவ சாபங்கள் நீங்கி போகும். இதுவரை உங்களை துன்பப்படுத்தின, உங்களை வேதனைப்படுத்தின எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த நாளிலே அவைகள் ஒரு முடிவுக்கு வரும். என் ஆண்டவர் கிரியை செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யுத்தத்தில் பராக்கிரமசாலி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கேருபின் சேருவின்கள் மேல் ஏறி வருகிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பலவான்களை முந்தி கட்ட அப்பா நீர் சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரம் சொல்லும் அப்பா, எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய எல்லா பலவான்களையும் நான் காட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ராஜா, இந்த யூடியூப் மூலயமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருக்குகிற, ஒடுக்க நினைக்கிற, வேதனைப்படுத்த நினைக்கிற, குடும்பத்தில் கலக்கத்தை கொடுக்கிற, பயமுறுத்துகிற எல்லா பலவான்களையும் நான் காட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நான் காட்டுகிறேன், இப்பொழுதே நான் காட்டுகிறேன், இப்பொழுதே நான் காட்டுகிறேன், இப்பொழுதே நான் காட்டுகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே உமக்கு நன்றி,
ஓ ரிமா ஷாதலா பராதலைக்கார மீ உஷீதிலியாந்தோன திக்கல தியாந்தோன தபரதியாந்தனதி மௌஷாதலா மவாராலாஜி யகுலா மாஷி யாராதலா ஷிக்கலா யாக்குல தியாந்தனபரி அந்தனதி ரீமா ஷீதிலிபிரியா கொல திக்கல தியாந்தனபரி அந்தனதி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறேன். ராஜா இயேசுவே, ஒரு புதிய பலம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. ஒரு புது பலத்தால் என் ஆண்டவராகி நீர் நிரப்புவீராக. ஓ ரீமா ஷாதாலாதா ரதியா கலதியாந்தன பிரியாந்தனதி ஷீமிலி ரீதியிலே கலதியாந்து நதியாந்தனதில் பிரியாந்தனதி. தேவ மகிமை தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் எப்பொழுது என் தேவ ஆவியானவர் இறங்குவாராக. ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவாராக. எந்தெந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுகவீனத்தில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதிகமாக இந்த நேரத்தில் ஊற்றப்படணும் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அழைத்தவரே உமக்கு நன்றி. நீர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். வேதம் சொல்லுகிற தன் வாக்கினால் சொன்னதை அவர் கரங்களினால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் காலங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். உங்களுக்கு ஒரு காலங்களை வைத்து இருக்கிறார், உங்களுக்கு ஒரு நேரத்தை வைத்து இருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து தரும் ஒரே தெய்வம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நிச்சயமாகவே இந்த நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே, தங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக ஹல்லேலூயா ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இப்பொழுது என் ஆண்டவர் ஹல்லேலூயா அதிசயமான அற்புதமான உடைய கரத்தை வைத்து நீர் தொடுவீராக ராஜா. எஸ் டாடி. ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும் இந்த நாளிலே. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் மிகப்பெரியவர். அவர் மிகப்பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவரின் கரங்களை பிடித்திருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு புதிய பலத்தால் இந்த நாளிலே நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் இயேசுவின் நாமத்தில். ராஜா இயேசப்பா, யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தில் விசுவாசத்தில் அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நான் எந்தெந்த வியாதிகளுக்காக நான் பேசுகிறேனோ, நான் பேசுகிற நேரத்தில் அந்த வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் அற்புத சுகத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். விசுவாசியுங்கள், இந்த இயேசுவை நம்புங்கள், நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா, குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கிற, இந்த யூடியூப் மூலமாக பார்த்துக்கொண்டு, இந்த ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற, உங்களே அறியாமல் உங்களுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். அது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறும். ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். என் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்துகிறவர். அவர் வார்த்தை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ராஜா, மீண்டும் பிள்ளையுடைய வாழ்க்கையை சிருஷ்டிப்பீர், மீண்டும் உருவாக்குவீர் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களையும் என்னை விட்டு நீங்களாக்கி என்னை அவர் ரட்சிப்பார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சக பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்கிறான் பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கட்டுகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், உங்கள் உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து அந்த ஒருமனப்படுங்க. என்னோடு இணைந்து வாங்க, ஜெபத்தில் என்னோடு இணைந்து வாங்க. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், படுத்த படுக்கையாக இருக்கலாம்,
எழும்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான், பிசாசு போராட்டத்தில் இருக்கிறான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கையோடு இருங்க. என் ஆண்டவர் அற்புதம் செய்வார், என் தேவன் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன், அவர் கலகத்தின் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. உங்கள் வாழ்க்கையில் அவர் வருவார் என்று சொன்னார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். உங்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள சமாதானம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்க வழக்குகளை தீர்த்து வைப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுவார், நெருக்கங்களை மாற்றுவார், கட்டுகளை அவிழ்ப்பார். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கர்த்தர் சொல்ல உங்கள் முகத்தில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் கண்ணீரை துருத்தில் பிடித்து வைத்து இருக்கிறார். நீ பட்ட வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன் கண்ணீரை நான் என் துருத்தில் அல்லவா நான் அதை பிடித்து வைத்திருக்கிறேன், அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன்னை துன்பப்படுத்தினவர்கள், உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்தி உனக்கு கண்ணீரை வர வைத்தவர்கள், ஆண்டவர் சொல், நீ மறைந்திருந்து அழுகிற பொழுது நான் அதை கண்டு இருக்கிறேன், நீ புலம்புன பொழுது அதை நான் கண்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மளோட உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர், உதட்டின் அசைவுகளை கூட கவனிக்கிறவர், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஹல்லேலூயா அந்த வேதனைகள் அறிந்தவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாருங்கள், மனுஷங்கிட்ட நம்ம போனோம்னா அவங்க நம்மளுடைய பலவீனங்களை கேட்டுட்டு அதற்கு பிற்பாடு அந்த நேரத்தில் நமக்கு முன்பதாக ஐயோ பாவம் பரிதாபம் இப்படியெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற போதில் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த இடத்தோட்டு நகர்ந்ததுக்கு பிற்பாடு உங்களை குறைவாக எடை போடுவாங்க, உங்களை ஏளனம் பண்ணுவாங்க, சூழ்நிலைகள் வருகிற பொழுது உங்களை அவமானப்படுத்துவாங்க. நிச்சயமாக என் இயேசு அப்படி பண்ண மாட்டார். நீங்கள் இந்த இயேசு இடத்துல புலம்புங்க, இயேசு இடத்துல வந்து கண்ணீர் வடிங்க, இயேசு இடத்துல எல்லாவற்றையும் நீங்கள் பேசுங்க. உங்கள் அறைக்குள்ளே, உங்கள் தனிப்பட்ட அறைக்குள்ளே ஒரு ஜெப அறை ஏற்படுத்துங்க. உங்கள் அறைக்குள்ளே உட்காந்து ஜெபிங்க, ஆண்டவரோடு பேசுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை நீங்கள் அதிகப்படுத்துங்க, அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. எஸ், உங்கள் உறவு எந்த அளவுக்கு தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதோ, ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ, அதன் மூலமாக தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவில் நீங்கள் ஆழமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லார் பாருங்களேன், வெளியரங்கமான இந்த தெருக்களில் அதிக நேரமாக ஏதோ ஜெபிக்கிறதுனால அற்புதம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்ல, உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நீ எப்படி உன் வேதனையான அந்த சூழ்நிலை ஆண்டவரை தேடுறியா, உன் நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை தேடுறியா, உன் பிரச்சனையிலிருந்து கர்த்தரை தேடுகிறியா, இல்லை மனுஷர்களை தேடுறமா, மனுஷர்கள்ட்ட ஏதாவது ஆதாயத்தை பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அதை பார்க்கிறவர். நிச்சயமாக உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். நிச்சயமாக இதில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவர். ஏசப்பா, இந்த நேரத்திலும் இதில் யாரெல்லாம் இயேசுவை இணைந்து இருக்கிறார்கள், யாரெல்லாம் அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இப்பொழுது ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கணும் அப்பா. இந்த இரவு வேளையில் என் ஆண்டவர் அற்புதத்தை நீர் செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஏசப்பா, உடைய பிள்ளைகள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நிறைவை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உன்னதமான கரம் இந்த நேரத்திலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 18 சொல்லுகிறது பாருங்க, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நிச்சயமாக உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார், உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார், உங்கள் பக்கபலமாக இருப்பார். பயப்படாதீர்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். என் ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்க முடியும்? விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களால் முடியும்னு சொன்னால் டைப் பண்ணி ஆமேன்னு போடுங்க. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஆவியானவர் பேசுவார்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அதில் தான் நான் பார்க்க முடியும். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுகிறவர்கள் நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும், நீங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாகவே நான் ஜெபிப்பேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக வார்த்தை வல்லமை உள்ளது. இதில் போடுகிற ஒவ்வொன்றையும் நான் அல்ல, ஆவியானவர் கவனிக்கிறார், தேவன் கவனிப்புறார். நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த இயேசு மேலே நீங்கள் வச்சுக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் ஞாபகம் வைத்திருப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் ஞாபகம் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார் பாருங்க, உன் கண்ணீரை நான் துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, யாரும் உங்களிடத்தில் இப்படி சொல்ல முடியாது. அவைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய கணக்கில் இருக்கிறது. உங்களோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே ஆண்டவர் அவர் பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே உங்களை ஒடுக்குகிற சத்துருக்களை உங்கள் முன்னின்று அவர் துரத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை அவர் நிறுத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அழகா சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 18:27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை நீர் ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறாராம். நீ அவரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் உங்களை சூழ்ந்து கொள்வார், உங்களை பாதுகாப்பார். பாருங்க, சகரியா 2:5 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சூழ்ந்து கொள்வேன், உன்னை அக்கினியாய் சூழ்ந்து கொள்வேன், உன்னை சுற்றிலும் நெருப்பாக இருப்பேன்னு சொல்றார். தேங்க்யூ ஜீசஸ். நெருப்பை யாரும் தாண்டி வர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நான் நெருப்பா உன்னை சூழ்ந்து இருப்பேன், அக்கினி மதிலாய் நான் இருப்பேன் உனக்கு. ஹல்லேலூயா. சத்துருக்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். தேவன் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். வார்த்தையை கேட்கிற பொழுதே உள்ளத்தில் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இந்த தேவன் மிகப்பெரியவர். பாருங்க, ஹல்லேலூயா. அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஜெப குறிப்புகள், உங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் படுக்கையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து பார்க்கலாம், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு இருங்க. அதை பார்க்கிற பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குங்கப்பா, என் பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்க ராஜா, மருத்துவமனையில் இருக்கிற என் பிள்ளையை நீர் காப்பாற்றுவீரப்பா, அதில் விடுதலை கொடுப்பீர் சுவாமி. முடியாததை முடிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகாததை சரி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் பெரியவர், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். அவர் இந்த பூமிக்கு வந்ததை எனக்காகன்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, பிரியமானவர்களை, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அவர் ரத்தம் சிந்தி மரித்தது எனக்காகவே, எனக்காகவே, என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. நான் அவருடைய செல்ல பிள்ளை, நான் அவருடைய செல்ல பிள்ளை. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஏ பிசாசு, நீ என்னை நெருங்க முடியாது, நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய சொந்த பிள்ளை. அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து இருக்கிறார். சும்மா ஒன்றும் அவர் என்னை மீட்டெடுக்கலை, அவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தினார் எனக்காக. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். ரத்தம் சிந்தினது தேவன், ரத்தம் சிந்தினது என் தகப்பன். அவரை நான் நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். நான் விடுதலையாவேன், நான் ரட்சிக்கப்படுவேன், நான் மீட்கப்படுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரிந்திருக்கிற என் குடும்பம் காட்டப்படும், பிரிந்திருக்கிற நாங்கள் எங்கள் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என் குடும்பத்தில் காணக்கூடிய அத்தனை குழப்பங்களும் நீங்கி போகும். என் பலவீனத்தில் தேவனுடைய பலன் எனக்குள் வரும்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் சொல்லுங்க, இந்த நேரத்தில் ராஜா இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஜீவன் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலம் இறங்கட்டும். அப்பா சொல்லுங்க, இயேசப்பா, உங்கள் பலன் என்னை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனர்கள் சொல்லுங்க, சுகவீனர்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புத சுக வேணா சொல்லுங்க. இயேசுவே, உங்கள் பலன் எனக்குள்ள நிரப்பப்படட்டும் அப்பா. உங்கள் பலத்தால் இப்பொழுது நீர் என்னை நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற வார்த்தை ஒவ்வொன்றையுமே ஆண்டவர் கவனிக்கிறார். பாருங்க, அன்னாள் ஜெபித்தாள் பாருங்களேன். அவள் அவளுடைய சக்களற்றி அவளை என்ன செய்தாராம், அவளை மனமடிவாக்குவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை வேதனைப்படுத்துவாளாம், நித்தமும் வேதனைப்படுத்துவாள். பார், உனக்கு குழந்தை இல்லை, நீ மலடியாக இருக்கிற ஆளுன்னு சொல்லி பாருங்கள். அவளை ரொம்ப வேதனைப்படுத்தினான். அவளுக்கு என்ன செய்யன்னு தெரியலை பாருங்கள். அவள் தேவனுடைய சமூகத்தில் அவள் என்ன செய்கிறாளாம், அப்படியே புலம்புகிறாள். அவள் புலம்புகிறா பாருங்கள், தேவ சமூகத்தில் நின்று புலம்புகிறாள். அவளுடைய உள்ளத்தில் அப்படியே அந்த வேதனையை நிமித்தமாக அவளுடைய உதடுகள் அசைகிறது. அப்படியே அவளே அறியாமல் பேசுகிறாள். நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம். நிறைய பிரச்சனையில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க தானாகவே பேசிக்கொண்டே போவாங்க. அவங்களுக்கு அந்த குழப்பத்தின் மீது ரொம்ப அதிகமாக இருக்கும்னா அவங்களுக்குள்ளே பாருங்கள், ரோடில் போகிறப்போ நிறைய நேரங்களில், அதுவும் இந்த நாட்களில் நிறைய மக்கள் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அநேகர் அவங்களே அறியாமல் அவங்க பேசிக்கொள்கிறாங்க. அவங்களே அறியாமல் அவங்களுக்குள்ளே பாருங்கள், கையை வச்சு அப்படியே கால்குலேஷன்லாம் போடுவாங்க. அப்படியே நிறைய அடிச்சு அப்புறம் அவளே டேலி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்போ நான் நிறைய விஷயம் நான் கவனிச்சிருக்கிறேன். பாருங்கள், பிரச்சனை, நெருக்கங்கள், குடும்பத்தில் பொருளாதார நெருக்கங்கள், வேதனைகள், மனுஷனால் சமாளிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை விடுவிப்பார். உங்களுடைய புலம்பலை அவர் கவனிப்பார். ஒருவேளை நீங்கள் அடுப்படியில் நின்று நீங்கள் புலம்பி இருக்கலாம். நீங்கள் சமையல் செய்கிற பொழுது அடுப்படியில் நின்று, ஐயோ நான் அடுப்படியில் கிடக்கிறவள், என்னை யார் கவனிப்பா, என்னை யார் பாப்பா? ஹல்லேலூயா. பிரியமான மகளே, ஆண்டவர் சொல்லுகிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், என் பார்வை உண்மையில் இருக்கிறது, நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் அங்கலாய்ப்பை நான் அறிவேன், உன் வேதனை நான் அறிவேன். ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள, இருதயத்துக்குள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறவர், உங்கள் வேதனைகளை அறிந்து வைத்திருக்கிறவர், உங்கள் கசப்புகளை அறிந்து வைத்திருக்கிறவர். நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் காயங்களை கட்டுவார்,
உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை அவர் கட்டுவார் இயேசுவின் நாமத்தில். ராஜா, யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா ஜெப குறிப்புகளை கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அதில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. விசுவாசத்தோடு இதில் டைப் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. என்னால் டைப் பண்ண முடியலை, எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், என் சூழ்நிலை மாறும், என் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க அது மாறும். ஆமாம், என் தரித்திரம் மாறும். எஸ், என் தலையெழுத்தே ஆண்டவர் தான். ஏசப்பா நீங்கள் தான். ஆமாம், என் சந்தோஷமே நீங்கள் தான், என் சமாதானமே நீங்கள் தான். சொல்லுங்கள், அவரை உயர்த்த 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 அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த படுத்த படுத்த தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யுங்க. எப்போ தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புதோ அப்போ உங்கள் தேவைகள் தானாக சந்திக்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் தானாக உங்களை விட்டு விலகி போய்விடுவாங்க. தேவ மகிமை உங்களை நிரப்பணுங்க, தேவ மகிமை உங்களை நிரப்பணும். உங்களுக்கு உரிமை இருக்குது, நமக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இயேசு நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார். தைரியமாக நம்ம பேசலாம், தைரியமாக நாங்கள் ஜெபிக்கலாம். அதுக்காக நான் அந்த இடத்துல போய் தான் ஜெபிக்கணும், இந்த ஊழியக்காரர்கிட்ட தான் ஜெபிக்கணும், நான் இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் அப்பாட்ட பேசுகிறது போல் நீங்கள் வாயை விட்டு பேசுங்க, வாயை விட்டு அழுது கேளுங்க. ஆமாம், நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஹல்லேலூயா. உங்கள் அப்பாட்ட போய் நிற்கிற பொழுது உங்களுக்கு ஒரு நெருக்கம் பிரச்சனை, எப்படி அழுது அப்பா இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கு, என்னை காப்பாற்றுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்பீங்களா? அதே போல தான் பிரியமானவர்களே, இந்த இயேசு ஒன்றை வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசுங்க, உங்கள் வாய்களை திறந்து பேசுங்க. வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் ஜீவன் இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. ஆமாம், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? ஒரு நிமிஷம் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதை பேசுகிறீங்க? உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்கள் கணவரை பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஏன் உங்களை பார்த்து நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க? அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா? மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டுமா? பாருங்கள், அந்த வீணான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. ஆமாம், பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, குடும்பத்தில் யாரையும் சபிக்கக்கூடாது, சாபங்களை நம்ம பேசிடக்கூடாது. நிச்சயமாகவே அது நம்ம மேலே வந்து விழுந்து விடும். நம்ம யாரை சபிப்பதற்கோ யாரையும் தூஷிப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லி தந்திருக்காரு. அது என்ன அதிகாரம்னா, மற்றவர்களை மன்னிப்பது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது, உங்கள் சத்துருவுக்காக நீங்கள் ஜெபிப்பது, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக, உங்களை வேதனைப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணுமா? நிச்சயமாக இதுதான் நமக்கு வேதம் கற்று தந்திருக்கிறது. ஒருவேளை இந்த இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், நீண்ட நாளாக உங்களுக்கு பலவீனம் இருக்கும், நீண்ட நாளாக உங்களுக்கு சுகவீனமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை யோசிச்சு பாருங்கள், உங்களால் யாரையாச்சும் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களை வேதனைப்படுத்தின யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவங்கள மன்னிச்சு பாருங்கள். ஏசப்பா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்கள் மேலே ரொம்ப கசப்புணர்வு வச்சுருந்தேன். இந்த கசப்புணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கும் பிரியமானவர்களே. இது ஒரு சாதாரண வேதத்தில் நம்ம அறிஞ்சோம்னா இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் நம்ம அந்த உங்கள் மனசில் கசப்பு ஏற 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 மற்றவர்களை குறித்ததான வெறுப்பு, பொறாமை உங்களுக்குள்ளே வர 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 அது என்ன ஆகும் தெரியுமா? அது உங்கள் சரீரத்தில் வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாகவே எல்லாத்தையும் திறந்து ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஏசப்பா, நான் மன்னிக்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் மிகப்பெரியவர், என்னை துன்பப்படுத்தினான், என்னை வேதனைப்படுத்தினான், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அவங்க சாபம் போட்டான்னு ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. ஏன்னா என்னை சுற்றிலும் நான் சொன்ன வார்த்தையின்படி, சகரியா 2:5 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தேவன் என்னை சுற்றிலும் அக்கினி மதில் சுவராக இருக்கிறார், உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் சுவராக இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதில் சுவராக இருக்கிறார், உங்கள் பெற்றோரை சுற்றி அவர் அக்கினி மதில் சுவராக இருக்கிறார். இந்த பலவீனத்திலும் அவர் உங்களை சுற்றி அக்கினி மதில் சுவராக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதுங்க பிரியமானவர்களை. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மிக பெரியவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபியவர், அவரால் கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். ஆமாம், உங்களுக்காக ஒன்று செய்யணும்னு அவர் இறங்கிட்டார்னு வைங்களேன், அவர் அந்த வைராக்கியம் கொண்டுட்டார்னு வைங்களேன், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து போகிறாங்க பாருங்கள், விடுதலையாகி போகிறாங்க. அங்கே என்ன இருக்குது? செங்கடல் நிற்கிறது. வேறு எந்த வழியுமே இல்லை பாருங்கள், அவங்களுக்கு வழியே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு வழியே இல்லை, என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்வது, எனக்கு வழியே தெரியலை, என் வழிகள் எல்லாம் அடைச்சிருச்சு, நான் அவ்வளவுதான், நான் நெருக்கப்பட்டுட்டேன், உடைக்கப்பட்டுட்டேன், நான் முடிஞ்சு போயிடுவேன். இல்லைங்க, உங்கள் முடிவில் தான் என் ஆண்டவர் ஆரம்பத்தை வைப்பார். ஆமாம் பாருங்கள், அந்த செங்கடல் அடைச்சி இருக்குது. இவங்களால் அதை தாண்டி போக முடியாது. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. எங்கிட்டு பார்த்தாலும் 2 சைடும் மலை, நடுவில் பாருங்கள் செங்கடல் இருக்குது. பின்னாடி திரும்பினா பார்வன் வந்துட்டுருக்குறேன். இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, புலம்புறாங்க. ஆண்டவர் பாருங்கள், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்டார். மோசடி கேட்குற, உன்ட என்ன இருக்குப்பா? உனக்கு செங்கோல் ஒரு கோல் இருக்குது. தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஆமாம், உங்களுக்கு ஒரு சிலுவை என்கிற ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அதில் விசுவாசம் வை, அதை நீட்டு. ஆமாம்,
கையில் என்ன இருக்கிறது? உங்ககிட்ட என்ன இருக்கு? விசுவாசத்தை அவர் கேட்குற இந்த நாட்களில். ஆமாம், ஆண்டவரை நம்ம வந்து பொன்னினாலும் வெள்ளினாலும் பணத்தினாலும் அவரை வாங்கிட முடியாது. அவருடைய பிரசன்னத்தை நம்ம அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவருக்கு தேவை உங்கள் உள்ளான மனசு, உங்கள் உள்ளான இருதயம், உங்கள் உண்மையான அன்பு. நீங்கள் அந்த தெய்வத்து மேலே வச்சு பாருங்கள், அவரை நேசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை காட்டிலும், உங்கள் கணவனை காட்டிலும், உங்கள் தொழிலை காட்டிலும், உங்கள் வியாபாரத்தை காட்டிலும், ஆமாம், நீங்கள் உங்கள் சொத்து பார்த்த எல்லாத்தையும் காட்டிலும் முதலாவது இந்த இயேசு மேலே அந்த நம்பிக்கை வைங்க. அவரை நேசிங்க, எல்லாத்துக்கும் மேலே அவரை நேசித்து பாருங்கள். என் ஆண்டவர் துரிதமாய் செயல்படுகிறவர். உங்கள் மேலே சடிதியாக மனது இறங்குவார். அவர் அற்புதங்களை உடனே நிகழ்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்க்க முடியும். இந்த நேரத்தில் மீண்டும் நான் சொல்லுகிறேன், யாரோ ஒரு சகோதரி உங்கள் இருதயத்தில் மிகுந்த ஒரு கசப்போடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆவியானவருக்கு மீண்டும் சொல்லுகிறார். நான் இடத்துல பேசுகிறேன், சகோதரியே, உங்கள் இருதயத்தில் ஒருவேளை கசப்பு இருக்கும்னு சொன்னால் அதை மன்னிங்க. அது ஒருவேளை யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் அவர்களை மன்னித்து பாருங்கள். ஏசப்பா, நான் அவங்கள மன்னிக்கிறேன் ராஜா. இத்தனை வருஷமாக நான் பகையாக இருந்துட்டேன், வெறுப்பாக இருந்துட்டேன். சொல்லி பாருங்கள், உங்கள் சரீரத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கும். என் இயேசு அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் தருவார். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, சொல்லுகிற பொழுது உங்கள் எலும்புகளுக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்குவதை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் சொல்லுகிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே நீர் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசுகிறேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எஸ், கவலைப்படாதீருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நிச்சயமாக தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். அவருக்கு முன்பதாக தாழ்மை அடையுங்க. ஆமாம், அவர் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையாக இருங்க. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து விழுந்து கிடங்க. அவருடைய சமூகத்தில் தாழ்மையாக நின்றுங்க. ஆமாம் ராஜா, அவரிடத்துல வந்து நின்று கெஞ்சி நின்று பாருங்கள். அவரிடத்துல நீங்கள் தலையை குனிவீங்கன்னா உலகத்தில் அவர் உங்களை தலையை நிமிர செய்வார். எல்லாருக்கும் முன்பதாக உங்கள் தலையை நிமிரச்சுவார். அவருக்கு முன்பதாக எந்தெந்த தலைகள் தாழ்த்தப்படுகிறதோ, ஆமாம், யாரெல்லாம் அவருக்கு முன்பதாக முடங்கி நிற்கிறார்களோ, எந்தெந்த முழங்கால்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முடங்கி நிற்கிறதோ, அவர்கள் முழங்கால்கள் எல்லாம் பலப்படும். அவர்கள் எங்கே நிற்பாங்க? கண்மலையின் மேல் உயரச்சு நிற்பாங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிற தேவன். உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக பிரியமானவர்களே, அநேக வார்த்தைகள் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஏவுதலில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்கள் சரீரத்தில் சுகம் தானாகவே உண்டாகும். பேசி கொண்டு இருக்க பொழுது, நீங்கள் வார்த்தை கேட்கிற பொழுதே உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகும். நீங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை நெருக்கி கொண்டிருந்த பிசாசுகள், உங்களை நெருக்கி கொண்டிருந்த பாரங்கள், உங்களை தொடர்ந்து வந்த சாபங்கள் எல்லாம் விலகி போகும். ஏனென்றால் இதுதான் நற்செய்தி. இந்த இயேசுவை குறித்து பேசுகிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டே ஆகணும். இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அங்கே அற்புதங்கள் நடந்தே தீரும். காரணம், இந்த இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை. இந்த கிறிஸ்துவ குறித்து நம்ம பேசுகிற இடத்துல அங்கே அற்புதம் உண்டாகும். நீங்கள் வேறு எதை குறித்து பேசினாலும் அற்புதம் நடக்காது. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுகிற பொழுது, இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் பேசுகிற பொழுது மட்டுமே அற்புதங்களை பார்க்க முடியும். நிச்சயமாகவே ஆண்டவருக்கு, நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள் இல்லையா? பல நாமங்கள் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், அற்புதம் நடக்குது. ஆனால் இந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லி பாருங்கள். இந்த நாமத்தை தேவன் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். இந்த நாமத்துக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் உண்டு. இந்த நாமத்துக்குள்ளே பெரிய ஒரு வல்லமை உண்டு. இந்த நாமத்துக்குள்ளே தான் எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அற்புத சுகம் உண்டாகும். இந்த இயேசு நாமத்தை சொல்லி நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது உங்களை கண்டு விலகி ஓடி போயிடலாம். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். தைரியமாக இருங்க, பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். திகைக்காதுங்க, பயப்படாதுங்க. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் பயந்தார்கள். ரொம்ப பயந்துட்டாங்க. ஏசப்பா கூடவே இருந்தார். திடீர்னு என்ன ஆயிடுச்சு? திடீர்னு ஏசப்பா அவரை வந்து என்ன செஞ்சார்? சிலுவையில் அரைஞ்சிட்டார். அவர் மரித்து போனார் சொல்லி இவங்க எல்லாம் சீசர்கள்லாம் பயந்துட்டாங்க. ஆனால் ஏசப்பா சொல்லிக்கிட்டே தான் வந்தார், நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் மறிக்க வேண்டியிருக்குது, 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டியிருக்குது. ஆனால் பாருங்கள், நம்ம மாம்சத்தில் இருக்கிறவங்க, நம்ம பலவீனர்கள் தான். ஏசப்பா பாருங்கள் கூடவே இருந்துட்டு அவர் திடீர்னு இல்லைன்னு சீசர்களுக்குள்ள கலக்கம் வந்துடுச்சு. அவர் பிடிபட்டுட்டார்னு உடனே கூட இருந்த பேதுருவை மறுதளிக்கிறேன். அவனால் முடியலை. நம்ம பலவீனர்கள் தாங்க, நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். நம்முடைய பலவீனத்தை அறிந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்ம பலவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நம்மளை விட்டுட்டு போகிற தெய்வன் அல்ல, நம்மளை விட்டுட்டு போகிற அப்பா இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஆமாம், உலக அப்பா விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இந்த அப்பா உங்களை விட மாட்டார். ஆமாம், இந்த அப்பா விடவே மாட்டார். அவர் உங்களை பின்தொடர்ந்து வருவார். ஒரு நிழலை போல உங்கள் பின்தொடர்ந்தே வருவார். எல்லா நெருக்கத்திலும் அவர் இருப்பார். நிச்சயமாக நீங்கள் எங்கே போனாலும் அவர் இருப்பார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையாக சொல்வார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. வா, அற்புதமான தேவன்க, அதிசயமான தேவன்க. ஆமாம், அவரை குறித்து சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். மணிக்கணக்காக இந்த ஆண்டவரை குறித்து புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். நேரம் போதாது, பேசிக்கொண்டே இருக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேச பேச உங்கள் உள்ளத்தில் இந்த இயேசுவை குறித்து நீங்கள் நினைக்க இந்த அப்பாவை குறித்து நீங்கள் தியானிக்க நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுவீங்க. தேவ பிரசனம் உங்களை அப்படி நிரப்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உலக காரியங்கள், மற்ற எந்த காரியங்களும், பிரச்சனைகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் தான் பெருசாகும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உங்கள் மேலே நான் வச்சிடுறேன் ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுவீங்க. சொல்லி பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும் தெரியுமா? பாருங்கள், மிகப்பெரிய பிரச்சனை சாத்ராக், மேசக், ஆபேத்நேகோ இல்லைங்களா? அக்கினிக்குள்ளே போட போகிறாங்க. ஆனால் ஒரு விசுவாசத்தில் நின்னாங்க பாருங்கள். அவன், நீங்கள் என்னை அக்கினிக்குள்ளே போட்டாலும் உன் கைக்கும் இந்த அக்கினிக்கும் தப்புவிக்க என் தேவன் பெரியவன். சொல்லி பாருங்கள். ஆமாம், என் பிரச்சனை, போராட்டங்கள், எவ்வளோ பெரிய நிந்தை, கசப்பு என்ன இருந்தாலும் சரி, என் தேவன் மிகப்பெரியவர். சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்கிறப்பே பிசாசு நடுங்குங்க. நீங்கள் சொல்கிறப்பே பிசாசுகள் நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த வைராக்கியத்தோட அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பேசி பாருங்க. ஏ பிசாசு, நான் பயப்பட மாட்டேன். ஏ வியாதியே, என்னை நீ அழிச்சிட முடியாது. உங்களை பார்த்து பேசுங்க. வார்த்தையின் வல்லமை, வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவனை பேசும்படி தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனை நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் என் ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் ஜீவனாக வெளிப்படுவார். அற்புதங்கள் தானாய் நடக்கும். நாம் தேடி போன்ற அவசியம் இல்லை. சகலம் உங்களை தேடி வரும். ஆமாம், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் பின்னாடியே வருமோ. நன்மை கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துகிறேன். ஆண்டவர் பயமுறுத்த மாட்டாருங்க. பயப்படாதுங்க. ஆமாம், இது வந்துடுமா, அது நடந்துடுமா, இப்படி ஆயிரும், ஐயோ அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் எதிர் வீட்டுக்காரங்க இப்படி பேசு, இவங்க என்னை சபிச்சிட்டாங்க. பயப்படாதுங்க. எதுக்கும் பயப்படாதுங்க. உங்களுக்கும் நான் அதிகமாக சொல்லக்கூடிய காரியம், உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அது தனிப்பட்ட உறவு. அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது என்னாலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு தாங்க ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளோ உபவாசம்னாலும் இருங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த அன்பு, அளவில்லாத அந்த அன்பு, அவர் மேலே வச்சிருக்க அந்த பாசம், அது அதிகமாக 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 பரலோகமே உங்கள் வீட்டில் இறங்கிடும். பரலோகமே உங்களை சூழ்ந்து இறங்கிடும். ஆண்டவர் அதுதான் சொன்னார். அவர் நம்மிடத்தில் வேறு என்ன கேட்குறார்? என்னை நேசிக்கிறாயா? பாருங்க, பேதுரு என்ன செஞ்சான்? மறுதளிச்சுட்டு அவன் போயிட்டான். மறுதளிச்சுட்டான் பாருங்க. அதுக்கு முன்னாடி தான் பேசுகிறான், ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனே கொடுப்பேன், உங்களை நான் விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செஞ்சிருவா? என்ன விடியதற்குள்ள என்னை நீ 3 தடவை என்னை மறுதளிப்பாய். மறுதளிச்சோம். மனுஷன் அவ்வளோதாங்க, பலவீனம். அவருக்கு பலவீனம் தெரியும். நம்முடைய பலவீனத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். பயப்படாதுங்க. ஆமாம், ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே, மறுபடியும் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ மறுபடியும் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, பயப்படாதுங்க. அவரை நோக்கி ஓடிவாங்க. தூரம் ஓடிடாங்க. தயவு செய்து நீங்கள் தூரம் ஓடி போயிடாதுங்க. ஆண்டவரை விட்டு விலகி போயிடாதுங்க. அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடாதுங்க. அவரை நோக்கி வாங்க. அவரை நோக்கியே ஓடிவாங்க. இந்த வெளிச்சத்தை நோக்கியே தான் நம்ம ஓடணும். நம்ம இருளை நோக்கி ஓடிடவே கூடாது. இருளை நோக்கி ஒருபோதும் ஓடிடாங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் விழுகலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களை அவர் நீதிமானாய் பார்க்கிறார். உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அழகாக தாவீது சொல்கிறான் பாருங்க, நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் என்ன செய்வானா? மீண்டும் எழுந்திருப்பான். அவன் 7 முறை இல்லை, 70 முறை விழுந்தாலும் சரி, மீண்டும் அவன் எழுந்திருப்பான். உங்களை மீண்டும் தூக்கி விடுவார், மீண்டும் தூக்கி விடுவார், மறுபடியும் தூக்கி விடுவார். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். நம்ம எவ்வளவு அவரை நம்புகிறோமோ அவ்வளவு நம்பிக்கையை அவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். இவன் மறுபடியும் எழுந்திருப்பான். இந்த தடவை எப்படியாச்சும் இந்த பாவத்தை அவன் மேற்கொண்டுருவான். மறுபடியும் நம்ம விழுந்து போகலாம். மறுபடியும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த நேரம் நான் தூக்கி விடுவேன், இவன் மறுபடியும் என் பிள்ளைன்னு அவன் நிரூபிப்பான். மறுபடியும் நம்ம விழுந்து போயிடலாம், மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். இவன் இன்று அவன் மாறிடுவான். இன்று திரும்பி வருவான், இன்றைக்கு திரும்பி வருவான்.
நாளைக்கு திரும்பி வருவான், நாளை கழித்து திரும்பி வருவான், அடுத்த ஒரு வாரத்தில் திரும்ப வருவான், ஒரு மாதத்துக்கு திரும்ப வருவான், ஒரு வருஷத்தில் திரும்ப வருவான். அவன் திரும்ப வருவான் என்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் நம்ம அப்பாட்ட உண்டு. காத்திருப்பார், உங்களுக்காக காத்திருப்பார், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருப்பார். ஆமாம், அந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் தூரம் போயிடக்கூடாது, நீங்கள் அவரை விட்டு ஓடிடக்கூடாது. நிச்சயமாக எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த ஏசப்பாவை குறித்து நீங்கள் ஒருபோதும் குறைவாக நீ மதிப்பிடாதுங்க. ஆமாம், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது பாருங்கள். தேவன் தம்முடைய ஆவியை இயேசு கிறிஸ்துக்கு அளவில்லாமல் ஊற்றினார். வேதம் சொல்லுகிறது, ஆகவே அவர் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். இதே ஆவியானவர், இதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருப்பார் என்று சொன்னால் நீங்களும் என்ன செய்வீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள், நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் சுற்றி திரிவீர்கள். நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே நீங்கள் நன்மை செய்வீங்க, நன்மை செய்வீங்க. என் ஆண்டவர் அற்புதமானவர், ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை வாலிபர்கள் நீங்கள் பார்க்கலாம், வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் பயப்படாது, கவலைப்படாதுங்க. ஐயோ, என்னை இந்த இச்சை இழுக்குது, இந்த பாவம் என்னைய மீண்டும் மீண்டுமாக இழுக்குது, பயப்படாதுங்க. அவர் தான் மீட்டெடுப்பார். நீங்கள் உங்கள் மாம்சத்தை நீங்கள் முயற்சி செய்வீங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை பார்ப்பார், உங்களுக்குள் அந்த விருப்பம் இருக்கிறதா, இந்த பாவத்தை விட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா. பிள்ளை விழுந்துருச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? எழுந்து தன் தாயை நோக்கி, தன் தகப்பனை நோக்கி தான் ஓடிப்போகும். நான் கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளை தாயை விட்டுட்டு தூரம் போகாது, தகப்பனை விட்டு அது எங்கேயோ ஓடாது. அடிபட்டுருச்சுன்னா அந்த தாயை நோக்கியே ஓடி வரும். நம்பிக்கை அங்கே தான் இருக்கணும். உங்கள் நம்பிக்கை இந்த இயேசப்பா மேலே தான் இருக்கணும். அவரை நோக்கியே ஓடிவாங்க, அவரை நோக்கியே ஓடிவாங்க. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற பொழுதே உங்கள் சரீரத்தில் ஆவியானவருடைய நிறைவு உண்டாகிறது. தேவ ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் உங்கள் அருகில் தேவ பிரசன்னம் இறங்கி நிற்கிறது, தேவ மகிமை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு ஆவியானவர் என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு அதை என்ன இடத்துல அவர் உணர்ச்சுக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு உங்களிடத்தில் பேசுவதில்லை. ஆமாம், ஏன்னா தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் ஆண்டவர் சொல்ல, வெட்கப்பட்டு சகோதரியை நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவது, நீ வெட்கம் அடைவது இல்லை. நீ பார்த்துட்டு இருக்க இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை, நீ வெட்கப்பட்டு போகிறேன், ஐயோ நான் இப்படி இல்லை. என் ஆண்டவர் அதை மாற்றுவார். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமாம், அதனால தான் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை இயேசப்பா வச்சுட்டு போகிறார் பாருங்க. வேதத்தில் அநேக அற்புதங்கள் அவர் செஞ்ச அற்புதங்களையும் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் வேதத்தில் போட்டுற ஒவ்வொரு மிராக்களுக்கு பின்னாடி, ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் அநேக காரியங்கள் இருக்கிறது. பாருங்கள், பிறவி குருடனாக ஒருத்தன் வர்றான். இந்த பிறவி குருடனை பார்த்த உடனே எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பிறவி குருடனை இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, இவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான். இவன் இல்லைன்னா இவங்க அப்பா பாவம் பண்ணியிருக்கிறான், இவங்க அம்மா அப்பா, இவங்க மூதாதையர் பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இவன் குருடனாகவே பிறந்துட்டான், பிறந்தப்பவே இவன் குருடனாக பிறந்துட்டாங்கிறாங்க. இது மனுஷனுடைய கணிப்பு, நிச்சயமாக இது மனுஷனுடைய கணி. அப்போ பாருங்க, அங்கே சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது இது இவன் செய்த பாவமா, இல்லை என்று சொன்னால் இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவமா? ஏசப்பா அழகாக சொன்னார் பாருங்க, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவன் இவன் மூலமாக மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்தான். நான் இந்த நாளில் இந்த இடத்துல நடந்து வருவேன், இவன் என் முன்னாடி வருவான், நான் அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பேன், இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவ்வளவுதாங்க. என் அப்பா உங்கள் மூலம் மகிமைப்படன்னு விரும்புகிறார். வேதனையாக இருக்கீங்களா? கண்ணீராக இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பயப்படாதுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அதை நம்புவோம், நம்ம அதை தான் நம்பணும். விசுவாசம் எங்கே செயல்படணும்னா, விசுவாசம் இந்த இடத்துல தான் செயல்படணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் நெருக்க வந்த உடனே நான் புலம்ப ஆரம்பிச்சிடும். இல்லைங்க, வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உறுதியாக நிற்கணும். பாருங்கள், அதான் சொன்னேன், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ விசுவாசத்தோடு பேசினாங்க பாருங்கள். ஆமாம், உன் கைக்கும் இந்த அக்கினிக்கும் தப்புவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த சிலையை வணங்க மாட்டேன். பிரைஸ் காட். பாருங்கள், பரலோகம் உடனடியாக செயல்பட்டுச்சு. பாருங்கள், பரலோகம் மிக விரைவாக செயல்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இறங்குறாருங்க. விசுவாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏசப்பா இறங்கி வந்துடுவார். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எங்கெல்லாம் வெளிப்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் ஏசப்பா இறங்கி வருவார். அவங்க விசுவாசிச்சாங்க பாருங்கள்.
அங்கே இருந்த ராஜா பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். ஆமாம், நம்ம போட்டது 3 பேருப்பா, இது யாருப்பா 4வது ஒரு நபர் உள்ளுக்குள்ளே நிற்கிறார். அதே அக்னிக்குள்ளே உங்கள் பிரச்சனைக்குள்ளேயே என் ஆண்டவர் நின்று அதை சால்வ் பண்ணுவார். ஆமாம், உங்கள் பிரச்சனைக்குள்ளே இப்போவும் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு அநேக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்குங்க, இல்லைங்க, இந்த பிரச்சனையில் மத்தியிலுமே என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களிடத்தை எதிர்பார்ப்பது விசுவாசம் மட்டுமே. நீங்கள் அவரை நம்புகிறீங்களா? என் ஆண்டவர் இந்த சூழ்நிலை என்னை விடுவிப்பார், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பார். அவர் என் தகப்பன், என் அப்பா, அவர் என்னை அவர் விடுவிப்பார், நான் நம்புகிறேன்னு சொல்லி உங்களால் விசுவாசிக்க முடியுமா? அதை சொல்ல முடியுமா? இந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் நீங்கள் காமிக்கணும். நிச்சயமாகவே என் ஆண்டவர் இந்த நாளில் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் இந்த நேரத்தில் ஊற்றப்படுவாராக. எஸ் டாடி, பரிசுத்தமுள்ள உடைய ரத்தம், அந்த இரத்தத்தின் பெருந்துளி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு பெருந்துளிகளும் எசப்பா நீர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் துளிகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது விழட்டும். பிள்ளைகள் மேல் காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள், கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது என் ஆண்டோட இரத்தம் அதை கழுவட்டும். அப்பா, அப்பா, பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ராஜா, யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஆவியானவர் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறாரோ, எசப்பா நீர் இப்பொழுது அநேகருடைய உள்ளத்தில் என்று உணர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. பழைய சுபாவம், பாவங்களை நீங்க மறக்க முடியாத காரியங்கள் அநேகருக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆவியானவர் இந்த நேரத்தில். நிச்சயமாக அவைகள் எல்லாம் நீங்க மனசுல சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன், நான் அதிசயத்தை பெற்றுக்கொள்வேன். தேவ ஆவியானவர் என் மேல் அசைவாடுவார்னு நம்புகிறேன். நீங்க இப்ப கேட்கிற பொழுதே உங்களை விட்டு அசுத்தாவிகள் போதுங்க. யாரோ ஒருத்தருக்கு நீங்க கெட்ட சொப்பனம் மட்டும் கிடையாது, ஆவியானவர் சொல்ல உங்க அருகில் யாரோ நடந்து போற மாதிரி, யாரோ அங்கங்கே போகிற மாதிரி, நிற்கிற மாதிரி, ஆமாம், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த பயத்தில் நீங்கள் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க. ஆவியானவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்த, இந்த தெய்வத்துடைய அன்பை கேட்டுக்கொண்டு அதை ருசித்த இந்த நேரத்தில் தானே உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. இனி இந்த நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க, இனி இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் உங்கள் கண்களிலே அதை நீங்கள் காணவே மாட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க, நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. உங்கள் கண்களால் நீங்கள் இனி காண மாட்டீங்க, இந்த எகிப்தியனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் பார்வையில் இந்த அசுத்த கிரிகளை இனி வராது. எஸ், வார்த்தை, நீங்கள் இந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனிச்சப்பதினால் ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீர் மிக பெரியவர், நீர் சர்வ வல்லவர். அப்பா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ வெளிச்சம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்கள் ஒவ்வொரு நினைப்பு கொண்டு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த உன்னதமானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நேரம் சொல்லப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மருத்துவமனையில் இருக்கிற உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. கேன்சரில் உங்கள் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு, வேதனையோடு இருக்கிறீங்க. விடுதலை உண்டாகுமான்னு காத்துக்கொண்டு இருக்கிறீங்க. விடுதலை உண்டாகும். அவரால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கடந்த 2 நாளுக்கு முன்பதாக கூட ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தவங்க பேசினாங்க. ஐயா, என் பிள்ளைக்கு 3 மணி நேரம் தான் கெடு கொடுத்துருக்குறாங்க. 3 மணி நேரம். என் பிள்ளை கண் முழிச்சாதான் நான் காப்பாற்ற முடியுமா? இடத்துல அடித்தாங்க, கதறி அழுதாங்க. ஆவியானவர் சொன்னார், இல்லை நீ சொல்லு, உன் பிள்ளை எழுந்திருப்பான்னு சொல்லு, அந்த பிள்ளை கண் முழிப்பான்னு சொல்லுன்னு சொன்னார். ஆவியானவருடைய பேசின உடனே நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் மருத்துவ ரிப்போர்ட்டை எப்படி வேணாலும் என்கிட்ட காமிங்க, ஆனால் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுவது இல்லை, உங்கள் பிள்ளை கண் முழிக்கும், அவர் கண் திறப்பாள், அவள் மரித்து போக மாட்டாள், அந்த ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்தில் அவள் கண்ணை கண்மொழித்தாள். டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உடனடியாக அந்த பிள்ளைக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அந்த பிள்ளை ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்திருக்கிறதா எனக்கு தகவல் சொல்ல அவங்களுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. கைவிட மாட்டார், கவலைப்படாதுங்க, கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே தெரியாது.
தெரியாது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நான் 3 தடவை நான் மரணத்துக்குள்ளாக போயிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அதை அறிவேன். ஹல்லேலூயா. என் தேவன் ஜீவனோடு கூட என்னை எழுப்பி கொண்டு வந்தார். அந்த மரண தருவாயில் கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் பேசுவார். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற, போராடிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி அந்த கடைசி வரைக்கும் போனாலும் மீட்டு கொண்டு வந்தபடினாலே நான் நம்பிக்கையாய் பேசுவேன், நான் உறுதியாய் பேசுவேன். அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. உங்கள் ஜீவனை அவர் எடுத்துட மாட்டார், அவர் ஜீவனை கொடுக்கிறவர். பிசாசு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா? யோவான் 10:10 சொல்லுது பாருங்க, அவன் திருடன், he is a thief. அவன் திருடன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னார். எல்லா ஆண்டவர் உங்களுக்குள்ள அவர் ஜீவனை கொடுப்பார், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் ஜீவனை கொடுப்பார். ஆமாம், பிரிஞ்சு கிடக்கிற உங்கள் உறவை மீண்டும் அவர் ஒன்று சேர்ப்பார். உங்கள் கணவர் உங்களை விட்டு போயிருக்கலாம், அவர் அருவருப்பான ஏதோ ஒரு சாக்கடையில் அவர் போய் விழுந்து கிடக்கலாம். என் ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார். சகோதரியை பயப்படாதுங்க, உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார், அவர் கூட்டிகிட்டு வருவார். விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. என் ஆண்டவர் அதிசயத்தின் செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அநேகர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்க, ஆமென் போட்டிருக்கீங்க, நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. இசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் அமராஜா இசுவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிக்கட்டும். நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஜீவன் இறங்கட்டும். எஸ்ப்பா, இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ராஜா, கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் போட்டு ராஜா அந்த வார்த்தையை உன்னிப்பாய் கவனித்து யாரெல்லாம் அப்பா இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இந்த வார்த்தை அவர்களுடைய சரீரத்தில் இப்பொழுதே ஜீவனை கொடுக்கட்டும். அப்பா, பிரசங்கிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா சரீரத்தில் அப்பா இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். எலும்புகளுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும், நரம்புகளுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும், இரத்தத்துக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும், இரத்த நாளங்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும். அந்த இரத்தத்தின் அணுக்கள், அந்த செல்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். என் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் அவருடைய நிலைக்கால்களிலும் இயேசுவை உங்கள் இரத்தத்தை நான் பூசுகிறேன், இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேற, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா, பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள், வேதனைப்படுத்துகிற பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. இப்பொழுது நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா, சத்துருக்கள் வெளியேறட்டும், பிசாசுகள் வெளியேறட்டும், பிசாசினால் அந்த பிரச்சனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மீண்டும் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. சகோதரி அலைக்கழிக்கிற ஆவிகளை நான் பார்க்கிறேன், ஒரு சகோதரி அலைக்கழிக்கிற பிசாசுகள் நான் பேசுகிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஏதோ அந்த அசுத்த கிரியை உங்களை கொண்டு தள்ளுது. ஆமாம், உங்களுக்குள்ள ஏதோ விலகுகிறது போல நீங்கள் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க சகோதரி, என் ஆண்டவர் உங்களுக்குள் வர வாசப்படுகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் கைகளை எடு நான் கட்டளை எடுக்கிறேன். ஓ ரேமா ஷாசாலாபா ராதாலைக்கு மவுஷாகாலா தியால்டோனதிபி. தேவ வல்லமை இந்த நேரத்தில் அப்பா உடைய பிள்ளையை தொடட்டும் அப்பா. அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வல்லமையுள்ள ஹல்லேலூயா இயேசுவின் ரத்தம் இப்பொழுது பிள்ளைகள் மேலே பூசப்படட்டும், பிள்ளைகளுடைய நெற்றியில் பூசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் பெருந்தொழி இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே விழட்டும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியான வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுதும் யாரெல்லாம் வயிற்று பகுதியில் ஹல்லேலூயா வயிறு வீங்கி இருக்குன்னு சொல்கிறேன், உங்கள் வயிறு வீங்கி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூட்ரஸ் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும். என் இயேசுவின் தழும்புகளால் சுகம், இப்பொழுதே சுகம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம். அமராஜா உடைய வார்த்தை விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அதிகமாக தியானிங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றார் பாருங்களேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பாராம். அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை தேவ ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். ஆமாம், உங்கள் சரீரத்தில் ஒரு உயிர் மூச்சு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இயேசப்பா, நான் ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவாராக. குடும்பத்தில் காணக்கூடிய கட்டுகள் எல்லாம் அறுபடுகிறது. ஹல்லேலூயா. சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு கொண்டு இருக்கிறது. நான் வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரங்களை பார்க்குறீங்க சகோதரி. தேவ வல்லமை உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு நிகராய், நீங்கள் துக்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு நிகராய் என் தேவன் உங்களை மகிழ பண்ணுவார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இனி வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இனி போராட்டம், நிந்தை, அவமானம் உன்னை சூழ்ந்து நிற்க முடியாது. உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னை நெருக்கினவர்களும் இனி உன் பட்சத்தில் திரும்புவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த. இதயத்தில் காணக்கூடிய வலி, ஹல்லேலூயா, ஆவியானவர் உணர்த்துகிறார். இதயத்தில் காணக்கூடிய வலி, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் இதயத்தில் நீங்கள் கை வச்சு பாருங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னார். அந்த இதயத்தில் காணக்கூடிய வலிகளை ஆண்டவர் நீக்குவேன்னு சொல்கிறார் இந்த நேரத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் இதயத்தில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். பயப்படாதுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறேன். இப்பொழுது 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 just now in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் தானே, இந்த நேரத்தில் தானே, இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. அந்த இதயத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இதயத்தில் அந்த வாழ்வுக்குள்ளே எசப்பா உங்கள் ஜீவனை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரடைப்பு பிளாக், எப்படிப்பட்ட பிளாக்காக இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர் எடுத்து விடுவார். பயப்படாதுங்க. என் தேவன் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினாலேயே பிழைப்பான். அவரால் முடியுமுங்க, அவரால் முடியும். இயேசுவால் முடியும். அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அற்புத சுகம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசப்பா, இதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கைகளில் ஷோல்டரில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது. ஹல்லேலூயா. அப்பா, அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை அவரை விசுவாசிக்கிற பொழுது, அவரை நம்புகிற பொழுது தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. பாருங்க. ஹல்லேலூயா. இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இல்லாத மாதிரி தோணலாம். பயப்படாதுங்க, விசுவாசத்தை அவர் துவக்குவார். ஹல்லேலூயா. அனைவரும் ஒரு சிலர் நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அதை நம்ப முடியலை. அவர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நிச்சயமாக செய்வார். விசுவாசிங்க, நம்புங்க. பாருங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். இந்த ஸ்திரீ கேள்விப்பட்டு அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. நான் எப்படியாகிலும் நான் இருக்கிற இந்த இடத்தை விட்டு நான் அவரிடத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொடுவேன், அப்பொழுது நான் சுகமாவேன். அவளுக்குள்ளேயே ஒரு விசுவாசத்தை அவள் வளரச் செய்தாள். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறா. ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டனா அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வினால் வரும். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்காது இருந்தால் அப்புறம் எப்படி தான் அவங்களுக்கு தேவனை குறித்து தெரியும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை குறித்து அவங்களால அறிஞ்சு கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று பேசுவதற்கு ஆட்கள் தேவை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்ய, தேவனுடைய மனுஷர்களை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த வார்த்தையை அவள் கேட்கிறாள். பாடுங்க, யாரோ கொண்டு போய் தகவல் கொடுக்குறாங்க. இப்படி இயேசுன்னு ஒருவர் என்ன செஞ்சிருக்கார், அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொடுகிற பொழுது அற்புதம் நடக்கிறது. அவர் முடவர்களை எழுந்து நடப்பிக்கிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், ஊமையன் பேசுகிறார், பிசாசு பிடித்தவர்கள் விலகி ஓடுறாங்க. இந்த பிசாசுகள் எல்லாம் விலகி ஓடுது. குஷ்டரோகம் சுகமாகுது.
மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார். வார்த்தையை பேசுகிறார். நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான்னு சொல்லுகிறார். வீட்டில் எங்கேயோ இருக்கிற சுகமாயிரும். போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பான்னு சொல்றார். நம்பிக்கையோடு போகிற பொழுது அவன் பிள்ளை பிழைத்து இருக்கிறான். சிறுமியை உயிரோடு எழுப்புறார். மரித்து 4 நாள் அழுகின சரீரத்தை உயிரோடு, இப்படி எல்லாவற்றையும் அவள் கேள்விப்படுகிறார். பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக தான் இந்த இயேசு குறித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. நம்ம சொல்லுகிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது தான் அற்புதம் நடக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வருகிற பொழுது, ஆண்டவரே அற்புதம் நடக்கும், நான் நம்புவேன். முழு இருதயத்தோடு முழு மனசோடு நான் நம்புவேன், என் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நிச்சயமாக அற்புதத்தை கொண்டு வரும். கவலைப்படாதுங்க. இந்த நேரத்தில் என் ஆண்டோடைய கரம் உங்கள் மேலே இறங்கி நிற்குது, உங்கள் மேலே இறங்கி நிற்கிறது. யாரெல்லாம் தாகத்தோடு அதை கேட்பார்களோ, பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். உங்களுக்கு தாகம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் நீங்கள் தண்ணி குடிக்க முடியும். உங்களுக்குள்ள அந்த தாகத்தை ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வாஞ்சியை பார்ப்பாராம், அந்த ஏக்கத்தை பார்ப்பார், அந்த தாகம். இயேசுவை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். என் சரீரத்திலே நான் அவரை அனுபவிக்க வேண்டும். என் மாம்சத்திலே நான் அவரை அனுபவிக்க வேண்டும். இந்த ஆவியானவரை என் சரீரத்தில் நான் அனுபவிக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ள வருவார் என்று சொன்னால் இது தானா விலகி போயிடும். வியாதி தானா சுகமாயிரும். பலவீனங்கள் மாறி போகும். அற்புத சுகம் உண்டாகும். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். பாருங்க, பெரும்பாலோட ஸ்திரீ என்ன பண்ணா பாருங்க, விசுவாசித்தாள். விசுவாசித்தபடியே அவள் அங்கே வீட்டிலே இருக்கல. அவள் ஆமா, ஆண்டவர் எனக்கு சுகமாக்குவார் அப்படி இல்லை, அவள் ஒரு கிரியை செய்தாள். பாருங்க, அந்த விசுவாசம் தான் அந்த இயேசுவிடத்தில் போக அவளுக்கு துரிதமாய் செயல்படும்படியாக காரியத்தை ஏற்படுத்தினது. நிச்சயமாக பிரியமானவளே, அநேக தடைகள் இருந்திருக்கலாம். அவளுக்குள்ளேயே பேசியிருக்கலாம், நீ சபிக்கப்பட்டவள், நீ ஒதுக்கப்பட்டவள், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். பாருங்க, நான் போவேன், நிச்சயமா அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நான் அற்புத சுகத்துக்காக மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். இப்பொழுது அநேகருடைய சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட பலவீனங்களும் மாறும். நம்பிக்கையோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமா, மருத்துவர்கிட்ட இந்த கடைசி நேரத்தில் பாருங்க, மருத்துவ அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. மருத்துவத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்ன இருந்த போல நாங்கள் மருத்துவமனையிலேயே கிடப்போம், உடம்பு முடியாமல் பலவீனமாக இருந்த நாட்களில். அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ பயந்து அடுத்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை பயமுறுத்த மாட்டார். அந்த பயத்துக்குள்ள உங்களை விடவே மாட்டார். அப்படிப்பட்ட பயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னாலும் இந்த இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் பயத்தை நீக்குங்க. தன் மகனுக்குள்ளே பிசாசு பிடித்திருக்கிறது. அவனை அப்பா சீஷர்கள் எல்லாரும் ஜெபிச்சு பார்க்குறாங்க, அது போகலை. இப்போ அந்த தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கையே போயிருச்சு. என்னடா இது, இயேசுவின் சீஷர்கள் இவங்க ஜெபம் பண்ணியும் போகல. நானும் சிறு வயதிலிருந்து பார்க்குறேன். சிறு வயதிலிருந்தே அவனை பிசாசு என்ன செய்யுது, சில நேரங்களில் கொண்டு போய் அக்கினியில் கொண்டு போய் தள்ளிடுது, சில நேரத்தில் தண்ணீரில் கிணத்துல கொண்டு போய் தள்ளிடுது. அவனை கொலை செய்யும்படி அந்த பிசாசு அவனை அலைக்கழிக்கிறது. அந்த தகப்பனுக்கு விசுவாசம் போயிருச்சு. பாருங்க, சிறு வயதுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மகனை இப்படி தான் அலைக்கழிக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு நம்பிக்கையோடு வந்தான். சீசர்களால் அற்புதம் செய்ய முடியலையே. அப்போ அவன் ஏசப்பா சொல்றாரு, என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறியா? அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யும், நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவன் கெஞ்சினான். பாருங்க, அவனால் விசுவாசிக்க முடியலை. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வேதனைகளை அவன் அனுபவிச்சு வந்திருக்கிறான். அந்த மகனை வைத்து அவன் பலரிடத்துல போய் பார்த்துருக்கிறான். பல மந்திரவாதிகள், மாந்திரிகர்கள், ஜோசியர்கள், இப்படி பல விஷயங்கள், பல காரியங்களை அவன் பார்த்துருக்கலாம். ஆனால் எங்குமே அவனுக்கு பயம் தரலை. இப்போ ஃபைனலாக அவனோட நம்பிக்கை போயிடுச்சு. ஆகவே ஏசப்பா அதனால தான் அவனை கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா? அவன் சொல்ல, ஆண்டவரே நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யும். பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் வரலன்னா கூட அது ஆண்டவர் ஜெபத்தில் கேட்க சொல்றார். ஏன்னா இந்த விசுவாசம் வருகிற பொழுது தான் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமா. அவர் தன் சொந்த ஊருக்கு போகிற பொழுது பாருங்க,
வேதம் சொல்லுகிறது அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியலை. காரணம், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இவன் இன்னாரென்று எனக்கு தெரியும், இவன் யோசேப்புடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்களும் இவனுடைய சகோதரிகளும் நம்மிடத்தில் தானே இருக்கிறாங்க. பாருங்க, இப்படியெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள். இயேசுவை நம்பலை. ஆனால் பிரியமானவர்களே, அவங்க நம்பலைங்கிறனால ஆண்டவரால் அங்கே அற்புதங்களை செய்ய முடியலை. ரொம்ப அழகாக வேதத்தில் நமக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ விசுவாசிங்க, நம்பிங்க. ஏசப்பா, இந்த நேரத்திலுமாப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருந்த இந்த இரவு வேளையிலுமாப்பா, இந்த சனிக்கிழமை அந்த இரவுல ராஜா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் சரி, எஸ்டர்டே எப்படிப்பட்ட சுகவீனங்களாக இருந்தாலும் சரி, ராஜா இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். ஒரு சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அற்புத சுகத்தை கொடுப்பாராக. எஸ், ஆண்டவர் சொல்ல வயிற்று பகுதியில் பிரச்சனை மீண்டும் எனக்கு உணர்த்துகிறார். இழந்த உறுப்பு ஆண்டவரால் மீட்டு தர முடியும். மறுபடியும் இழந்த உறுப்பு மறுபடியும் அது உண்டாகும், உருவாகும். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. யாரோ சகோதரிக்கு ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளை பிழைத்திருப்பான், உன் மகள் பிழைத்திருப்பான். கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உன் மகள் பிழைத்திருப்பான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்புங்க, விசுவாசிங்க. என் தேவன் அற்புதம் செய்யக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். இதனால் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? இது தேவ ஆவியானவர் வல்லமையாக செயல்படும் நாட்கள். இந்த நாளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த நாளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்கள் தேவ ஆவியானவர் வல்லமையாக செயல்படும் நாட்கள். நிச்சயமாக நிச்சயமாக காலம் மிக குறைவாக இருக்கிறது. கடைசி காலங்களை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்டுச்சு பாருங்க, கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமாம், அது முதியோர் மேலே ஊற்றுவேன், வாலிபர்கள் மேலே ஊற்றுவேன், என்னுடைய ஊழியக்காரிகள் மேலே நான் ஊற்றுவேன். இதை கேட்டுக்கொண்டு உங்கள் மேலே தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அவர் ஊற்றுவார். தேவ வல்லமை உங்களை ஒவ்வொருவரும் நிரப்பணும். ஏசப்பா, இந்த நேரத்தில்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்புவீராக. பலவீனத்தில் பலன் தருவீராக ராஜா. எப்படிப்பட்ட பலவீனமும் இப்பொழுது மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட சுகவீனமும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அதில் அற்புத சுகம் உண்டாகணும். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஹல்லேலூயா ஏசப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. எங்களுக்குள் வாசம் செய்கிறவர், தங்கி தாபரிக்கிறவர், அவர் தங்கி தாபரிக்கிறவர், நமக்குள்ளாகவே வந்து இருக்கிறவர். இந்த ஆவியானவர் மிக முக்கியம். பாருங்க, தாவீது பாவம் செய்கிறான். அநேகர் சொல்றாங்க பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கலன்னு சொல்றாங்க. ஆனால் தாவீதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டே இருந்தார். பாருங்க, தாவீது சங்கீதம் 51 சொல்றான் பாருங்க, ஆண்டவரே உங்க ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதுங்க. அவன் கெஞ்சினான். தேவாவியானவர் அவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னார், உங்களுக்குள் தங்கி தாபரிப்பார் என்று சொன்னார். நிச்சயமாகவே உங்கள் சரீரம் புதுப்பிக்கப்படும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அவர் மறுபடியும் உங்களை தேற்றுவார், உங்களை பெருப்படுத்துவார். உங்களுக்குள்ள இருந்த அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். எனக்கு அநேக அனுபவங்கள் உண்டு பாருங்க. ஏதோ சொப்பனத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறப்போ அந்த ஏதோ அந்நிய பாஷை அப்படியே பேசுகிற மாதிரி, ஆவியாரை நிரப்புற மாதிரி அப்படியே எனக்கு தோணும். நான் அப்படியே சொப்பனத்தில் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் கண் முழிச்சிருவேன். சொப்பனத்தில் பார்த்த அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ், அதை நாக்கில் அப்படியே பேசிக்கிட்டே எழுந்திருப்பேன். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் நினைச்சேன், ஆண்டவரே சரி பரவாயில்ல, நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல, சொப்பனத்தில் பார்த்தா அதே பாஷையப்பா நம்ம அப்போ ஆண்டோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதில் ஒரு ரகசியத்தை தான் ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீ படுத்திருக்கிற பொழுதும் கூட உனக்காக தேவ ஆவியானவர் உன்னோட இடத்துலேருந்து உன் ஆவியோடு இணைஞ்சி அவர் பிதாவிடத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார், விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார்.
இந்த மகனை நிரப்புங்க. இந்த மகனை நான் தெரிந்து கொண்டேன், இவனுக்குள் நான் தங்கி தாபரிச்சு இருக்கிறேன். அப்படி பெருமூச்சோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணுறாராம். பிதா கிட்ட பேசுகிறாராம். உங்களுக்காக உங்களுக்காக. நிச்சயமாக பிரியமானவர்களே, அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்காக அவர் பரலோகத்திற்கு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாராம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க, 8:16. அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் அந்த ஆவியானவர். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட. நிச்சயமாக நிச்சயமாக கவலைப்படாதீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை அளவில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த நேரத்தில் நிரப்பட்டு. இயேசுவே ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா, இந்த யூடியூப்பில் போய் பார்த்து கொண்டு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லமை உள்ளோட கரம் இப்பொழுது இறங்கட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜாப். ஜேம்ஸ் மேத்யூக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மகள் இசப்பா ஷாரோனுக்காக, ஹல்லேலூயா இசப்பா, அவங்க திருமணத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா இசப்பா, கர்த்தருடைய பிள்ளையாக அது மாறட்டும். அமராஜா தகப்பனுடைய விருப்பத்தின்படி என் ஆண்டோடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. எஸ்டடி தேவ ஆவியானவர் அப்பா அந்த விண்ணப்பத்தை கேட்பீராக சுவாமி. எஸ்டடி தேவ மகிமை அவரை ஒரு குடும்பங்களை நிரப்பட்டும். அமராஜா இசப்பா, ஹல்லேலூயா. ஆண்ட்ரூஸ் வனேசா, ஆண்ட்ரூஸ், ஹல்லேலூயா இசப்பா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை, ஹல்லேலூயா இசப்பா, ஹல்லேலூயா. பற்களில் காணக்கூடிய வலிகள், ஹல்லேலூயா இசப்பா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அவங்க சரீரத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் அப்பா, வயிற்று பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கப்பா, யூட்ரஸில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இசப்பா. அவங்க சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பலவீனங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வனேஷா, இயேசுவின் நாமத்தில் வனேஷா, ஆண்ட்ரோஸ், இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் எப்பொழுது உங்கள் சரீரத்தில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தபிதாக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா இயேசப்பா, ஹல்லேலூயா இயேசப்பா. ராஜா குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் நிறைய உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜேம்ஸ் மேத்யூக்காக நான் ஜெபிக்கிறேன். மீண்டுமாய் அற்புத அப்பா, அவர் கேட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. தபிதா மீண்டுமாக போட்டிருக்கிறீங்க. ராய்சன், ஹல்லேலூயா இயேசப்பா. ராய்சனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்புகளை என் ஆண்டவர் அந்த மகனுக்கு உண்டாக்கி தருவாராக அப்பா. ராஜா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக ராஜா. ஞானத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராகப்பா. எக்ஸாமை குறித்த பயம் நீங்கி போகட்டும் அப்பா. பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய இருதயத்தில், அவருடைய மனதில் பதிந்து ராஜா எக்ஸாம் எழுதுகிற பொழுது சரியான பதிலை எழுத என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராகப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரீமா ஷாதலாபா ராக்கால் அதியான் சொன்னது, விடியான் சொன்னது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஜாக்குலின் லதா டேவிட் அப்பா, ஹல்லேலூயா. அவங்க விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மகள் ஹல்லேலூயா சமிதாவுக்கு அப்பா ஒரு ரட்சிப்பை நீர் கொடுப்பீராக. அவங்க மீட்புக்காக அப்பா விண்ணப்ப குறிப்பை கொடுத்துருக்கிறாங்க ராஜா. அந்த மகள் எங்கே இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மகள் அப்பா இயேசுவே அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். அவர்கள் அப்பா உண்மை அறியட்டும். அறிகிற அறிவில் அந்த பிள்ளையை அப்பா நீர் கொண்டு வருவீராக ராஜா, கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேச்சல், இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். திருமண காரியங்கள் தடையின்றி நடக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. நல்ல வேலை வாய்ப்புகளை நீ கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவங்க இருதயத்தில் உள்ள நிறைவுகளை அப்பா விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவீராக சுவாமி. எஸ் டாடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமை உங்களோட கரம் அப்பா இப்பொழுது இறங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற அப்பா, இதில் ஜெப குறிப்பை போட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா இம்மானுவேலுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா. அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ள கரம் இந்த நாட்களில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியான அக்கினி அதிகமாக ஊற்றப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. செல்விதாஸ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. விக்கிக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. கிட்னி ஸ்டோனுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சகோதரர் விக்கி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இப்பொழுது அப்பா கிட்னியில் காணக்கூடிய அந்த ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் சாந்தி, சகோதரி சாந்திக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மகன் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஏசப்பா. மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனுஷுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் தேவனுடைய கரம் அந்த மகனை தொடட்டும் அப்பா, தொடுவதாக தொடுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஏசப்பா. இந்த நேரத்தில் நெகேமியா இம்மானுவேலுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா மூளையில் அப்பா ரத்தம் படிந்துள்ளதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும். டான்சில் கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய தழும்புகளால் சுகம், அவருடைய தழும்புகளால் சுகம். நீங்கள் இதை நான் ஜெபிக்கிற பொழுதே கேட்டுக்கொண்டு இருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அதே ஒரு நெருக்கங்கள் வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு அந்த இடத்துல கைகளை வைத்து ஜெபிங்க. விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெபித்ததுக்கப்புறம் உங்கள் சரீரங்களை தொட்டு பாருங்கள். அந்த இடத்த நீங்கள் தொட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அற்புத சுகத்தை உங்களுக்கு தந்திருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒருவரையும் கைவிடாதவர், மாறாதவர். ஹல்லேலூயா இயேசப்பா. அற்புத சுகம் இப்பொழுது இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் விண்ணப்பங்களை கொடுத்துருக்கிறாங்களோ, ஜெப குறிப்பை யாரெல்லாம் கொடுத்துருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அசோக், பாபுமணி இயேசுவின் நாமத்தில் அவங்க குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஃபைனான்சியல் பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும் அப்பா. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை என் ஆண்டவர் மாற்றி தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த குடும்பத்தில் பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனைக்கு தப்பி போகும் போக்கை உண்டாக்குகிற என் ஆண்டவர் அப்பா. இந்த குடும்பத்தில் காணக்கூடிய சோதனைகள் சோர்விலிருந்து இந்த பிள்ளைகள் தப்பிக்கத்தக்கதாய் என் ஆண்டவரின் வழிகளை புதிய வாசல்களை திறப்பீராக ராஜா. எஸ்டடி சத்துரு ஒரு வழி அடைத்தால் இது 7 வழிகளை திறக்கிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற ஹல்லேலூயா இயேசப்பா அப்பா. ஹல்லேலூயா. சகோதரர் ரவிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே அந்த மகனுடைய ஹல்லேலூயா இயேசப்பா அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஹல்லேலூயா இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். அமராஜ இயேசப்பா. இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிற மகன் இப்பொழுது விடுதலை ஆவாராக. அந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரவிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்சிபாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. சாந்தி ரேச்சல் இயேசப்பா. ஹல்லேலூயா. 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 அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவங்க மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. டான்சில் பிரச்சனைகள் மாறட்டும். தொண்டை பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும். வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவில் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நுரையீரலில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறி போகட்டும். என் தேவனுடைய அற்புத சுகமளிக்கும் வல்லம் இறங்கட்டும். கால்களில் முழங்கால்களில் வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா ஒருவேளை கால்கள் அந்த வலியோடு இருப்பாங்கன்னு சொன்னால் இப்பொழுதே அந்த வலிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் சரீரத்தில் அனுபவிக்கட்டும் அப்பா. அனுபவிக்கட்டும். இது சுகமளிக்கிற நேரமாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். தேவ வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரி லக்ஷ்மி சுந்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை அந்த மகளை தொடட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் அந்த மகளை நிரப்பட்டும் அப்பா. உண்மை நேசிக்கிற உடைய மகள் அப்பா. நீர் அதிகமாக நேசிக்கிற உடைய மகள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. மகளை நீர் தொடுங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க 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 நிரப்புங்க. மரண பயம் முத்துப்பாண்டிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுப்பா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜெயமலர் எனக்குள்ளே இருக்கிற அந்த மரண பயம் இயேசுவின் நாமத்தினாலே மரண பயம் நீங்கட்டும். அநேகருடைய சரீரத்தில் காணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். இது இன்னைக்கு மரண பயத்தை கொடுக்குற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். பொல்லாத பிசாசு இந்த மரண பயத்தை கொடுக்குற அசுத்தாவியே இயேசுவின் நாமத்தில் விலகிப்போம். இயேசுவின் நாமத்தில் விலகிப்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவங்க மகன் ஜோகன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயமலர் சகோதரியோட மகன் ஜோகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா. ஹல்லேலூயா. இந்த மகனை சுற்றிலும் தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசன்ன மகனை ஆளுகை செய்து இந்த நாள் முதலாய் அந்த மகனுடைய நடவடிக்கையில் மாற்றங்கள் உண்டாவதாக சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகோதரி ராஜஸ்ரீக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே கடன் பிரச்சனையில் இருக்கிற பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற இயேசப்பா அந்த மகளுக்கு அப்பா நீர் விடுதலை கொடுப்பீராக ராஜா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்கிற வாக்குத்தத்தின்படி என் ஆண்டவர் அற்புதத்தை நீர் செய்வீராக ராஜா. எஸ் டாடி
ஆஞ்சலின் ஜாய்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா இயேசப்பா, ஹல்லேலூயா இயேசப்பா. அந்த மகளை சூழ்ந்து கொள்ளுங்க. அவங்க சரீரத்தில் காணக்கூடிய ஹல்லேலூயா இயேசப்பா எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். கண்களில் காணக்கூடிய பலவீனங்கள் இப்பொழுதே கண்களில் அப்பா அற்புத ஹல்லேலூயா சுகம் உண்டாகட்டும். பார்வை தெளிவாக தெரிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபாதாலபா ஷிக்கலபா ரிக்கல ஜியான் சொன்னது விடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிராணவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நிஷா பாபுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே ஹல்லேலூயா. மீனா ராகுல் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா இயேசப்பா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. மீனா ராகுல் இயேசுவே அந்த குடும்பத்தில் காணக்கூடிய சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுதும் அப்போ நான் ஜெபிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள். எஸ், ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் உணர்த்துகிற உங்கள் வீட்டை சுற்றிலும் 3 சுற்றில் அப்படியே பாம்பு இருக்கிற மாதிரி, ஏதோ சுற்றிக்கிட்டு பாம்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது அவைகள் வெளியேறட்டும். இந்த பிள்ளைகள் வளர விடாதபடி, உயர விடாதபடி, ஆசீர்வாதங்கள் பெற விடாதபடி எல்லாவற்றிலும் தடை. என்ன செஞ்சாலும் உயர்வு இல்லை, எப்படி முயற்சி செஞ்சாலும் பலன் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தடை இந்த நேரத்திலிருந்து மாறுகிறது. எஸ், சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு அது விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலிஸ். குடும்பத்தில் இருந்த சாபம் நீங்கட்டும், சர்ப்பத்தின் சாபங்கள் நீங்கட்டும். எஸ் டாடி. பிள்ளைகள் இயேசுவை கற்பத்தில் கனி உண்டாகிற பொழுது பயமுறுத்துகிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். எஸ், இதனால் கற்பத்தில் பிள்ளை தங்காதபடிக்கு எஸ் டாடி பலவீனத்தை கொடுக்குற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா ஆஞ்சலின் ஜாய்ஸ் தன்னுடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய அப்பா மீண்டுமா ஒரு கணவரை அப்பா நீர் மீட்டு எடுத்து கொண்டு வருவீர் ராஜா. எஸ் டாடி, கொண்டு வருவீராக. எஸ் டாடி. இப்பொழுதே உங்களுடைய கரம் அந்த மகனுடைய இருதயத்தில் அப்பா இறங்கட்டும். அந்த மகனுடைய இருதயத்தில் மாற்றங்கள் வரட்டும், சிந்தையில் மாற்றங்கள் வரட்டும். தன் பிள்ளை தன் மனைவி அப்பா குறித்ததான எண்ணங்கள் வரட்டும். குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்கள், ஜூலி சகோதரி ஜூலி வந்து இப்போ சாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சகோதரியை குறித்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு மகளை குறித்து சொல்லியிருந்தேன். உங்களுடைய மகள் ஆமாம் பெட்டில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஆமாம் பாருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். பாருங்கள் லைவாகவே பாருங்கள். இயேசப்பா ஒரு அற்புதத்தை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மகள் தான், அவங்க இப்போ நார்மல் வார்டுக்கு வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ், தேங்க்யூ சார். இந்த பாருங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சகோதரி பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. எஸ் டாடி, எஸ் டாடி. அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். பூஜா உங்கள் வார்த்தை போதும் அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. நிச்சயமாக பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையை அவங்க ருசிச்சிருக்கிறாங்க. உங்கள் வார்த்தை போதும் இயேசப்பா. ஆமாம், நாங்கள் விடுதலை ஆகும். அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கையாக இருக்கிற நிச்சயமாக நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்கள் விசுவாசத்தின்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரேமா ஷாதலா வாராக்கலா தியான் சொன்னது பிரிபிரியா கலா தியான் சொன்னது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இயேசு நாமத்தில். வசந்த ஐவான் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவங்க அம்மாவுக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க, தாயாருக்கு ஒரு அற்புத சுகம் எஸ்தருக்கு உண்டாவதாக. எஸ்தர் மல்லிகாவுக்கு அற்புத சுகம் உண்டாகுது. யூரினரி பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் இன்ஃபெக்ஷன் மறைந்து போகட்டும். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். இந்த இன்ஃபெக்ஷன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்க போகட்டும். அற்புத சுகத்தோடு இந்த மகள் சாட்சி சொல்ல என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள தெய்வமே நீர் மிக பெரியவர், அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி, என் தேவன் அதிசயத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. சபை மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற பலவீனமாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் மீண்டுமா ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் கரம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். எசப்பா உங்கள் கரம் இந்த மருத்துவமனையில் அப்பா பலவீனத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எசப்பா அற்புதத்தை எதிர்பார்த்து எசப்பா இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவரும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும். அமராஜா எசப்பா. ஹல்லேலூயா. என் பரம வைத்தியர், என் ஆண்டவராகிய இயேசு, என் ரட்சகர் இந்த நேரத்தில் அப்பா அந்த தழுமுள்ள கரத்தால் நீங்கள் அப்பா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ராஜா, தொடுவீராக சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுதல் உண்டாகட்டும். டச் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுதல் இயேசுவின் தொடுதல் இப்பொழுது உண்டாகட்டும்.
சிலருக்கு புல் அரிக்கிற போல உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்குற ஆவியானவர் உங்களை தொடுகிறார் சிஸ்டர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ரீமா ஷாதலா வரக்காலா ஜியான் சொன்னது ரீமா ஷாதலா ராதலா காமா ராதலி கீலியான் சொன்னதி மாவா ஷாதலா தியா கொல்லு. மீனா ராகுலுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ராஜா கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆனி, ஹல்லேலூயா. ஜேப்ஸ், ஆனி ஜேப்ஸ், எஸ் சரி. பிரணாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் மகன் பிரணாவுக்காக அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. எக்ஸாம் எழுதுகிற மகனை நீர் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கட்டுகள் அறுபட்டு போகட்டும் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் மாலதி ராஜகோபாலுக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாப கட்டுகள் இந்த குடும்பங்களை விட்டு நீங்கி போகட்டும். பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். ரீமா ஷாதலாராதா. அலைக்கழிக்கிற ஆவிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணக்கூடிய எரிச்சலின் ஆவிகள், அதில் கோபத்தின் ஆவிகள், எதுக்கு அடுத்தாலும் கோபம், எதுக்கு அடுத்தாலும் எரிச்சல், என்ன பேசினாலும் எரிச்சல், பிள்ளைகளுக்குள்ள எரிச்சல். ஆமாம், பார்க்குற வீட்டில் எல்லாருக்குள்ள அந்த ஒரு எரிச்சலின் ஆவி உங்கள் வீட்டில் இருக்குது. யாரோ ஒரு சகோதரி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை எரிச்சலை கொடுக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் பிசாசே நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் விசுவாசிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் என் தேவன், அதிசயத்தை செய்யும் என் தேவன். இந்த நேரத்தில் இது அற்புதத்தை செய்கிற பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, மீட்கப்படுவீங்க, விடுதலையாக்கப்படுவீங்க. ஆமாம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் விசுவாசங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிட்னி பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையானேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய முழங்கால், என்னுடைய கைகள் தூக்க முடியாத இருந்த கைகளை நான் தூக்குவேன். அது நான் விசுவாசிக்கிறேன். தூக்கி பாருங்கள். அதில் என் இதயத்தில் காணக்கூடிய வலிகள் அது மறைந்து போயிட்டு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தொட்டு பாருங்கள், இதயத்தில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவர் மாற்றி போடும். அந்த வலி மறைந்து போயிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில். பிளட்டில் அந்த கேன்சர் இருக்கிற எல்லாம் மறைந்து போடும். பிளட்டில் காணக்கூடிய எல்லா பலவீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இரத்தத்தில் காணக்கூடிய இரத்த அணுக்களுக்குள்ள காணக்கூடிய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உங்கள் ரத்தம் பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து வரணும் அப்பா. இயேசுவே உங்கள் ரத்தம் பிள்ளைகளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கும் ரத்தம். உங்களுடைய ரத்தம் இயேசுவே எங்கள் மேலே காணக்கூடிய அத்தனை பாவ சாப கட்டுகள், எல்லா வியாதிகள் பலவீனங்கள் நீக்கக்கூடிய உங்களுடைய ரத்தம், பரிசுத்தம் உள்ள ரத்தம். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். உங்களுடைய ரத்தம் பரிந்து பேசும் ரத்தம். ஆவிலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற உங்களுடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கும் ரத்தம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே இந்த நேரத்தில் இந்த ரத்த கோட்டைக்குள்ள, உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன். இதை பார்க்கிற பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளே நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். பலவீனங்கள் மாறட்டும், பிசாசுகள் வெளியேறட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 பௌஷியா, பஷீர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ் அப்பா. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள காணக்கூடிய அந்த எரிச்சல், அந்த முதுகு பகுதியில் காணக்கூடிய எரிச்சல் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. 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 பார்த்திபன், சகோதரர் பார்த்திபனுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. இந்த நேரத்திலும் அப்பா அந்த மகனுக்கு நல்ல ஒரு வேலை ஜாபை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வழிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல இயேசப்பா, நல்ல சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் பலன் உண்டாகட்டும். இந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சாட்சியை கேட்க நீர் உதவி செய்யுங்கப்பா. நல்ல வேலை அவர் எதிர்பார்ப்பதற்கும் அப்பா அவர் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்வீராக. எஸ் டாடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அமராஜா இயேசப்பா. ஹல்லேலூயா. மட்டுமாய் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் உடைய கரம் இறங்குவதற்காக நன்றி அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் சந்திப்பீராக. என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க இந்த இரவு நேரத்தில் அப்பா பிள்ளைகளை சுற்றிலும் குடும்பங்களை சுற்றிலும் நான் இயேசுவின் நாமத்தில் வேலி அடைக்கிறேன். எஸ் டாடி. மகத்துவமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை வைத்து பாதுகாப்பீராக. கோழி தன் குஞ்சுகளை எப்படி அது கூட்டிக் கொள்ளுகிறதோ அது பாதுகாப்பதற்காக, சத்துருக்களிலிருந்து பாதுகாக்கும்படி எப்படி அது அணைத்து கொள்ளுகிறதோ அதுபோல என் ஆண்டோடைய கரம் இந்த நேரத்தில் பிள்ளைகளை அணைத்து கொள்ளட்டும் அப்பா. அணைத்து கொள்ளட்டும் டேடி.
அமராஜா இயேசுவே பாதுகாப்பு இருக்கட்டும். அமராஜா இயேசுவே அரவணைப்பு இருக்கட்டும். உம்முடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும். அமராஜா நல்ல இந்த இரவு வேளை நல்ல சொப்பனங்கள் தரிசனங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு இதுவரைக்கும் இதை கேட்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ராஜா உலகம் கொடுக்க முடியாத எந்த பணமும் எந்த காசும் எந்த செல்வமும் எந்த செழிப்பும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் என் ஆண்டவராக இயேசு நீ சம்பாதித்து இருக்கிறீரப்பா. அமராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த அளவில்லாத சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இறங்கட்டும். ஒரு நிறைவை என் ஆண்டவராக இயேசு நீர் கொடுப்பீராக ராஜா. ஒரு விசுவாசத்தின் பலன் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். அளவில்லாதோடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா. எஸ்டடி வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிப்போகும். இயேசுவின் நாமத்தில் நிறைவான என் இயேசு நீரே அந்த நிறைவானவர். அமராஜா நீர் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் வந்திருக்கிறீன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே குறைவுகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா விடுதலை நிச்சயம் இப்பொழுது விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னோட இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரமா இப்பொழுது இருக்கட்டும் அப்பா. விசுவாசத்தோடு இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை கண்டு அப்பா ஹல்லேலூயா நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லணும். இயேசு என்னோடு பேசினார் என்று சொல்லணும் அப்பா. ஹல்லேலூயா. அநேகர் விடுதலை ஆகணும் அப்பா. அநேக சாட்சிகளை என் தேவனை எழுப்பி தருவீராக. தேவ ஆவியானவரே சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். ஆமாம் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் சூழ்ந்து கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you Jesus. Praise the Lord.